இந்த மானிட இனத்தை இன்று வரை காத்து வருகிறது என்றால் அது இந்த நாய் தான், பரையா டாக் தான். அந்த நாய்களுக்கு இந்த மனிதனை அன்றி வேற எதுவுமே அதுகள் நினைச்சு பார்க்கறது இல்ல. அது தன்னால இப்ப நகர்ப்புறங்கள்ல நிறைய பரையா டாக்ஸ் அனாதையாக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த மனித கூட்டங்கள் வாழ்ற இடத்தை விட்டு காடுகளை நோக்கி நம்ம போயிடுவோம்னு அது போயிடுதா அப்படின்னா இல்ல. அது இந்த மானிட இனத்தோட பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பழகுனது. அதனாலதான் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலே அது சுத்தி சுத்தி வருது. இல்லாட்டி காட்டு நாய்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டு நாய்களுக்கு இந்த மனிதனோட வாழ்ந்து பழக்கம் கிடையாது. அதனுடைய ஜீன்ல இந்த மனிதர்கள் வந்து எதிர்ப்பானவர்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஆனா இந்த நாய்களுக்கு அதனுடைய ஜீன்ல அது மரபணுலே மனிதன் நமது எஜமானன் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு இருக்கு. மனிதன் நமக்கு தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதற்கு இருக்கிறது. இந்த மனிதர்களும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த இறைவனாகவே நினைத்து போற்றி வந்திருக்கிறார்கள், இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா நவீன இந்த தலைமுறைகளுக்கு அந்த செய்தி தெரியுமா? அதை கத்துக் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன் கத்துக் கொடுக்கல அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இந்த மனிதர்கள் இந்த பாதுகாப்பு அம்சங்களுக்காக வேண்டி நவீன கருவிகளை படைத்துக் கொண்டார்கள், நவீன புறச்சூழலை உருவாக்கி கொண்டார்கள். இவங்க இயற்கையான சூழலோடு இணைந்து வாழல. இவங்க எல்லாரும் காங்கிரீட் கார்டன்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனிதன் தனியா இருக்கிறான்னா அவனோட அவனுடைய சொந்த நாய், அவன் பழக்கிய அவன் வளர்த்த நாய் கூட இருந்தது அப்படின்னாக்கா அவன் எங்கனாலும் கண்ணை இறந்து தூங்கலாம். தாராளமாக அந்த நாய் கூட இருக்கும். நாய் முழுசா அது தூங்குறது இல்ல. அது மிகுந்த விழிப்போடு ஒரு சிறு சருகு அசைந்தா கூட அது கண் விழித்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரியான ஒரு உயிரினம் இந்த நாட்டு நாய், பரையா